கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நமக்கே நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு 12 ஆண்டுகள் சுற்றுலா துறையில் அனுபவம் கொண்ட 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ற விதம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த கூட வந்த கைடு அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க கூட்டு போனாரு. உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் செயலாளர் திரு சேதுபதி ஐயா அவரோட தான் இருக்கோம். ஐயா வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 129 வருடம் நினைக்கிறேன் இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் சலுகைகள் செஞ்சிட்ருக்கீங்க. எல்லா ஆண்டுகளும் அதோட முன்னேற்றம் தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வசதி மக்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி பெருமானை தரிசித்து போகலாம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு உங்களுடையது. இந்த வருடம் அதே மாதிரி என்னென்ன வசதிகள் மக்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அதோட வரவேற்பு எப்படி இருக்குது? இந்த வருடம் தைப்பூசம் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வகையிலே நேற்று முன்னிரவு தேவஸ்தானத்தின் வெள்ளிரதம் கோலாலம்பூர் மைய பகுதியிலிருந்து பத்துமலை தலத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்தடைந்துவிடும். தேவஸ்தானம் தைப்பூச காலங்களிலே பல்வேறு வசதிகளை மக்களுக்காக ஏற்படுத்தி உள்ளது. அதில் மிகவும் முக்கியமான வசதி என்னவென்றால், இந்த காவல்துறையினர் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 1500 காவல்துறையினர் இங்கு கூடும் பக்தர்களுக்கு உதவியாக வசதிக்கேற்ப அவர்கள் காவல் புரிந்து வருகின்றார்கள். இது எப்பொழுதுமே தேவஸ்தானத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் ஒரு நிகழ்வு. அடுத்தபடியாக முதலுதவி, இங்கு நாங்கள் எதிர்பார்க்கும் மக்கள் தொகை சுமார் 16 லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எண்ணியுள்ளோம். அதற்கு ஒப்ப நேற்று இந்த வெளிரதத்தின் உடன் நடந்து வந்த பக்தர்கள் சுமார் 1 லட்சம் பக்தர்கள் நடந்து வந்திருக்கின்றார்கள். இந்த வருடம் இந்த தைப்பூச திருவிழா வார இறுதியிலே நடைபெறுவதனால் மக்கள் தொகை நிச்சயமாக அதிகரிக்கும். அதற்கொப்ப இந்த முதலுதவி தேவைகளும் அதிகரிக்கப்படும். சுமார் 2000 முதலுதவி செய்வதற்கு இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் பக்தர்களுக்கு வசதிக்கேற்ப பல முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றது. அன்னதானம், தண்ணீர் பந்தல் மற்றும் பக்தர்கள் தங்குவதற்கான இடங்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல நிகழ்வுகளை நடத்த உள்ளது தேவஸ்தானம். இது அனைத்தும் பக்தர்களின் வசதி கேட்பவே செய்துள்ளோம். நன்றியா. மலேசிய மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு வெளிநாடுகள்லேருந்து மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? ஒவ்வொரு வருடமும் எப்படி அதிகரித்துட்டு இருக்கா, எப்படி இருக்குது? ஓகே, இந்த வெளிநாட்டு பயணிகளின் வருகை தைப்பூச திருவிழாவை காண்பதற்கென்றாகவே சுமார் 1,50,000 வெளிநாட்டினவர்கள் இங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் தைப்பூச திருவிழாவை ஒரு தேசிய திருவிழாக கொண்டாடப்படுகிறது இங்கே பத்துமலை திருத்தலத்திலே. அவ்வகையிலே இது எங்களது அமைச்சு இதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றது. வெளிநாடுகளிலே தைப்பூச திருவிழா ஒரு முக்கியமான திருவிழா என்று அவர்களது காலண்டரில் போட்டிருக்கின்றார்கள். அதன்படி நாங்கள் இந்த தைப்பூசத்துக்கு வெளிநாட்டினர் வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். ஏன்னா இது இந்த நாட்டிலே நடைபெறும் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா. இந்த நாட்டில் மட்டுமல்ல, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே இது ஒரு பெரிய ஒரு திருவிழா. ஆகையால் வெளிநாட்டினவர்கள் நிச்சயமாக பெருமளவிலே வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் இப்போது வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்கிறப்போ தமிழர்கள் மட்டுமா, இல்லை மற்ற நாட்டினரும் இங்கே வராங்களா? மற்ற நாட்டினர்கள் நிச்சயமாக மற்ற நாட்டினர் தான் பொதுவாகவே இங்கே வருகின்றார்கள். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான திருவிழா. இந்தியாவிலே இது ஒரு சமய திருவிழாவாக இருந்தாலும் இங்கே சமயம் மற்றும் பண்பாட்டு கலந்த திருவிழாவாக இருப்பதனால் அவர்களுக்கு இது ஒரு முக்கிய திருவிழாவாக கருதுகின்ற அவர்களுக்கு கிடைக்கப் போகும்
அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக இருக்கும் என்பதற்காக இந்த திருவிழாவை காண்பதற்கென்றாகவே வெளிநாட்டினவர்கள் இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். நன்றியா, நன்றி. இந்த ஒரு மாபெரும் விழா டைமில் உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த மாயா டிவி நியூஸுக்காக உங்களுடைய பேட்டி அளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு 12 ஆண்டுகள் சுற்றுலா துறையில் அனுபவம் கொண்ட 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ற விதம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த கூட வந்த கைடு அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க கூட்டு போனாரு. உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். வணக்கம். தமிழ்நாடு கோவை ஸ்ரீ டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கேட்டரிங். காரைக்குடி, செட்டிநாடு, தென்னிந்திய உணவு வகைகள் அனைத்தும் தரமாகவும் சுவையாகவும் தங்கள் இடத்திற்கே வந்து சமையல் செய்து தரப்படும். 100 முதல் 10,000 நபர்களுக்கு மேல் பாரம்பரிய முறைப்படி பரிமாறி தரப்படும். மேலும் திருமண அழைப்பிதழ், மேடை, மணவரை, மண்டப அலங்காரங்கள், போட்டோ அண்ட் வீடியோ மற்றும் அனைத்து தேவைகளும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப செய்து தரப்படும். தங்கள் மனநிறைவே எங்கள் சேவையாகும். கோவை மொபைல் சர்வீஸ் சென்டர் புதிய தொழில்நுட்பத்தின் முறையில் அனைத்து மொபைல் சர்வீஸ் மிக விரைவில் குறைந்த விலையில் உலகின் அனைத்து முன்னணி மொபைல்களுக்கும் ஒரிஜினல் சர்வீஸ் சென்டர். கோவை மொபைல் சர்வீஸ் சென்டர், 7th ஸ்ட்ரீட், கிராஸ் கட் ரோட், காந்திபுரம், கோவை. சென்னை சனா ஹெர்பல் பார்மாவின் அரிய கண்டுபிடிப்பான பஞ்சகுண தைலம் மூட்டுவலி, சதைப்பிடிப்பு, மூட்டு வீக்கம், வெட்டுக்காயம், தலைவலி, காதுவலி, இடுப்பு வலி, முதுகு வலியிலிருந்து நிரந்தர குணம் பெற உபயோகியுங்கள் பஞ்சகுண தைலம். அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 9445201718. ஸ்ரீ குரு ட்ரேடர்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். உலகின் அரிய வகை ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் ஒரே இடம். முந்தரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உலக தரத்துடன் கிடைக்கும். ஸ்ரீ குரு ட்ரேடர்ஸ் முதல் கிளை சௌரிபாளையம் பிரிவு, ராமநாதபுரம், கோவை. 2ஆம் கிளை ராம்நகர், காந்திபுரம், கோவை. ஓம் சக்தி இயற்கை நல அக்குபங்சர் மருந்தில்லா மருத்துவம் மற்றும் வலி நீக்கும் மையம். அக்குபங்சர் மருத்துவ உலகில் பல சாதனைகளையும் விருதுகளையும் பெற்ற டாக்டர் திருவேங்கடசாமி அவர்களை சந்திக்க கோவை ஒத்தக்கால் மண்டபம், பிரீமியர் மில் ஸ்டாப், கோவை.